யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஐ ஏஜென்ட் உங்க கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆனா அதே சமயம் பயங்கர சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த பத்தி தான், கிளாட் பாட். இதோட உண்மையான பவர் என்ன, இதுல ஒளிஞ்சிருக்கிற ஆபத்துகள் என்னென்ன, வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இத பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா ஒரு ஃப்ரெண்ட்லி ரோபோ மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இந்த கியூட்டான தோற்றத்துக்கு பின்னாடி நாம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலான பயங்கர சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் ஒளிஞ்சிருக்கு. இப்பதான் அசல் கேள்வியே வருது. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூலை உருவாக்குனவரே அதை ரன் பண்றதுக்குன்னு தனியா ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காருனா? ஏன், அதுக்கு பின்னாடி நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. சரி, முதல்ல இந்த கிளாட் பாட்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். நிறைய பேரு இதோட பேரை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் கிளவுட் கோட்னு சொல்றாங்க, சிலர் கிளாட் கோட்னு சொல்றாங்க. ஆனா இத உருவாக்கின எரிக் ஃபிஃபோரே தெளிவா சொல்றாரு, இதோட சரியான பெயர் CLAWD கிளாட் பாட். இந்த பேர் வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிளாட் பாட் ஒரு வெப்சைட் கிடையாது. இது நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் செய்யற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதாவது இது உங்க மெசேஜிங் ஆப்ஸையும் உங்க கம்ப்யூட்டரையும் நேருக்கு நேர கனெக்ட் பண்ணுது. இது வேலை செய்யற விதம் ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க போன்ல இருந்து டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ ஒரு கமாண்ட் அனுப்புறீங்க. உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த கிளாட் பாட் அதை ரிசீவ் பண்ணி உடனே அந்த வேலையை உங்க கம்ப்யூட்டர்லயே செஞ்சு முடிச்சிடும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க போனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல ஒரு நேரடி பாலம் மாதிரி இது செயல்படுது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். முழு அனுமதியோட வர ஆபத்து என்ன? இந்த சக்திக்கு நாம கொடுக்க போற விலை என்ன? இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். நீங்க இந்த பாட்டை இன்ஸ்டால் செய்யும்போது அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளும் இல்லாம, அதாவது காட் ரெயில்ஸ் இல்லாம உங்க கம்ப்யூட்டரோட ஃபுல் பர்மிஷனையும் கொடுத்துடுறீங்க. முழு அனுமதினா என்னன்னு கேக்குறீங்களா? அது உங்க பர்சனல் இமெயில்ஸை படைக்கலாம், உங்க முக்கியமான ஃபைல்ஸை ஓபன் பண்ணலாம், ஏன் உங்க பிரவுசரவே அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இதை விட ஆபத்தான விஷயம் என்னன்னா, ஓபன் போர்ட்ஸ் மூலமா உங்க கம்ப்யூட்டரோட கதவை அது திறந்து விட்டுடும். இதனால வெளியில இருந்த ஹேக்கர்ஸ் ஈஸியா உள்ள வர்றதுக்கு வழி செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். அப்போ இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க என்னதான் வழி? அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இப்போ புரியுதா ஏன் நிறைய பேர் இதுக்காகவே தனியா ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாங்கன்னு? நம்மளோட மெயின் கம்ப்யூட்டர்ல இது யூஸ் பண்ணா என்ன தப்பு? இங்க பாருங்க, உங்க மெயின் கம்ப்யூட்டர்ல இதை ரன் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா எல்லாமே ஆபத்துல மாட்டிக்கும். ஆனா அதுவே ஒரு தனி மேக் மினில இதை இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஒரு சாண்ட் பாக்ஸ் மாதிரி வேலை செய்யும். அதாவது அந்த ஏஐ அந்த கம்ப்யூட்டரை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. உங்க மத்த ஃபைல்ஸ் எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். சரி வாங்க, இந்த ஏஐயோட 2 பக்கத்தையும் இப்போ பார்க்கலாம். அதாவது இதோட சக்திகள் என்ன, அதுல இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு. இது எவ்வளவு புத்திசாலித்தனமானதுன்னு பாருங்க. நீங்க கமாண்ட் கொடுக்கணும்னு இது காத்துக்கிட்டு இருக்காது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு யூடியூபர்னு அதுக்கு தெரிஞ்சா போதும், அதுவா எக்ஸ் அதாவது ட்விட்டர் தளத்துக்கு போய் என்னவெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு தேடி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டா அனுப்பிடும். தானாவே யோசிச்சு வேலை செய்யற திறமை இதுக்கு இருக்கு. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தோட இன்னொரு பக்கம் இதுதான். இது ஒரு ஏஐங்கிறதால சில சமயம் தப்பா கற்பனை பண்ணிக்கும். அதாவது ஹாலுசினேட் பண்ணி தப்பான முடிவுகளை எடுக்கும். இதை உருவாக்குனவரே சொல்ற மாதிரி அது தப்பா யோசிச்சு உங்க முன்னாள் காதலிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பாதுகாப்பு ஆபத்து மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பெரிய ஆபத்தும் இருக்கு. அதுதான் பணம் சம்பந்தப்பட்டது. அடேங்கப்பா, ஒரு நாளைக்கு $200 மேல? சும்மா சொல்லல, இது ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு. இது கேட்கும் போதே தலை சுத்துது இல்லையா? இது ஏதோ கற்பனை கணக்கு கிடையாதுங்க, நிஜமாவே நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இது. ஏன் இவ்ளோ செலவாகுதுன்னா, இந்த பாட் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. நீங்க எந்த வேலையும் கொடுக்கலனாலும் அதுவா தனக்குத்தானே புது புது வேலைகளை உருவாக்கி பின்னடியில ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி அது செய்யற ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் ஏபிஐக்கு காசு போகும். அதனால மாச கடைசியில பில்ல பார்த்தா மயக்கமே வந்துரும். சரி, இவ்வளவு தூரம் பார்த்தாச்சு. கடைசியா நாம என்ன முடிவுக்கு வரலாம்? முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ ஒரே கிளிக்ல இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேர் கிடையாது. இதை இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுக்கு டெர்மினல் மாதிரி கமாண்ட் லைன் டூல்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதுவே பலருக்கும் ஒரு பெரிய தடையா இருக்கும். அப்போ நாம மொத்தமா கத்துக்கிட்ட விஷயம் இதுதான். கிளாட் பாட் ஒரு சந்தேகமே இல்லாத மிக சக்தி வாய்ந்த ஆட்டோமேஷன் டூல். ஆனா அது கூடவே ரொம்ப சீரியஸான பாதுகாப்பு மற்றும் பண ரீதியான ஆபத்துகளும் வருது. அதனால இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கு புத்திசாலித்தனமான ஒரே வழி ஒரு தனி கம்ப்யூட்டர்ல அதை யூஸ் பண்றது தான். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு புரட்சிகரமான கருவியா, இல்ல நாம தள்ளியே இருக்க வேண்டிய ஒரு ஆபத்தான பரிசோதனையா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.